இன்றைக்கி வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நம்ம தேங்காய் பாலெலாம் போட்டு ரொம்ப நல்ல வித்தியாசமாக நல்ல ரிச்சாக இருக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணி. எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாமல் இது நல்ல டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்து நல்லா கழுவி வச்சுட்டு இதை பல்லாக கீறிட்டு நம்ம பால் எடுத்துடலாம். இது 1/2 மூடி தேங்காவுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு தாளிக்க போட வேண்டாம். 2 பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பால் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய பூண்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம 2 கட்டி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுடலாம். இதில் 4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இந்த சைஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து இஞ்சி போட்டு தனியாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது கூடயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம வீட்டு மட்டன் மசாலா வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் இந்த பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சின்ன பீஸ் கல்பாசி, ஒரே ஒரு அன்னாச்சி மொக்கு, 3 பட்டை, 4 ஏலக்காய் எடுத்துக்கலாம், 5 கிராம்பு, இது எல்லாமே நல்லா வறுபடணும். எப்பயுமே நம்ம வந்து பிரியாணிக்கு கருவேப்பிலை போட மாட்டோம். ஆனால் இந்த பிரியாணிக்கு ஒரு இலைக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், 1.5 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்க்குறேன் வெங்காயம் வதங்குறதுக்கு. பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம வீட்டு பிரியாணி மசாலா பொடி தான் இது. இதில் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, காளான் பிரியாணி எல்லாமே செய்யலாம். அருமையான சுவையில் சூப்பராக இருக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. முடியாதவங்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் போட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பாருங்க, காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். நல்ல எண்ணெயிலேயே வதக்கும் போது என்னாகும், பிரியாணியோட கலர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க, நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கேரட் போட்டுப்போம். பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து காலிஃப்ளவர் நல்லா 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். பேபிகார்னும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். பட்டர் பீன்ஸும் நம்ம 1.5 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். இதில் எந்த காய் வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம், இல்லைன்னா இதே அளவே நீங்கள் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதிலே 2 பச்சை மிளகா போடுறேன். நான் ஏற்கனவே 2 பச்சை மிளகா வந்து தேங்காய் பால் புளியும் போது எடுத்துட்டேன். பாருங்கள், இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம், கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது தேங்காய் பால் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன். அப்படின்னும் போது 1/2 கிலோ அரிசி இது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு 1.25 அப்படின்னும் போது 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பாலை ஃபஸ்ட்டு கலந்து ஊற்றிடலாம். இது 2 டம்ளர் அளவுக்கு பால் இருக்குது. இப்போ வந்து 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது அப்படியே நீங்கள் இதில் வந்து அரிசியை போட்டுற வேண்டாம். இப்போ ஒரு நிமிஷம் வந்து இதை தட்டை வச்சு மூடி வைப்போம். எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதில் பட்டர் பீன்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ கேரட் பீன்ஸ் சீக்கிரமாக வெந்துடும், பட்டர் பீன்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால ஒரு கொதிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போடலாம். அப்போ பட்டர் பீன்ஸ் சீக்கிரமாக மாவு மாதிரி வெந்துடும். பாருங்கள், இந்த குக்கரையே இந்த மாதிரி திருப்பி மூடிடலாம். மூடின போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக கொதி வந்துடும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். உலை கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்கள், நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி எடுத்து சேர்த்துடலாம். இந்த அரிசி எடுத்து தண்ணி இல்லாமல் போட்டுருலாம். இதெல்லாம் மீதி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவையும் இப்போ இதிலே போட்டுட்டு எல்லாம் ஒன்றா போட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் ஓப்பன்லேயே இருக்கட்டும். நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். பாருங்கள், குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வந்த உடனே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சாதம் வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் தேங்காய் பால் போட்டு நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்ல சுவையான அருமையான பிரியாணி உங்களுக்கும் கிடைச்சிரும். இதே மாதிரி ஒரு பிரியாணி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.